அடுத்ததாக வந்து சில பல திருப்பங்கள்லாம் வந்து நடக்க போகுது ஆஹா கல்யாணம் சீரியலில் நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை எபிசோடில் கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு போவோம். வந்து ஒரு பெரிய ஒரு ரிவியூவில் பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லா அந்த ஆஃபீஸை போட்டு தேட, அந்த பிஏவோட ஒவ்வொரு மூலையில் இருக்க ஃபைலு கீழெலாம் எடுக்க, லேப்டாப் எடுத்து நோண்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பிஏ திருப்பி வர ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவர் கால் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த செக்யூரிட்டி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா கால் போகலை, இவங்களும் எடுக்கலை. இந்த சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா வந்து ஃபோன் வருது அந்த பிஏவுக்கு. அதை தெரியாமல் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி ஆன் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தா அது சூர்யா நான் விபிஜியில் சூர்யா பேசுகிறேன். நான் வந்து இப்போ இந்த எங்கள் வீட்டில் இல்லாத சந்தேகம் வந்துருச்சு, அவங்க கொண்டு வந்து விசாரிப்பாங்க, நேரில் கூட வருவாங்க, நீங்கள் எதையுமே சொல்லிடாதீங்க, நான் வந்து அந்த அழகியோட அம்மா ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு வேலையை செஞ்சால் இந்த பிரச்சனையே மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளம்பலாங்கிற டைமில் ஐஸ்வர்யா அந்த லேப்டாப்பை பாஸ்வேர்டை கிராக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வந்து அதுக்குள்ளே கடன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பேர்ட்ட பணம் வாங்கியிருக்காரு, வெளிநாட்டு பணத்தெல்லாம் கம்பெனி பேரில் இவர் வாங்கியிருக்காரு, அதே மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சிருக்காரு இவர், அப்படி இப்படி என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கிறாங்க. எப்பா சாமி இவ்வளோ ஈஸியாக அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இவ்வளோ மோசமான ஆள் இந்த ஆள்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிஏ உள்ளார வந்துடுறாரு. பிஏ உள்ளார வந்த உடனே டக்குன்னு ஆகிடுது, அவர் இவங்கள மிரட்ட, இவங்க அவர்கிட்ட இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு மிரட்ட, அவர் பயந்து போனதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட மிரட்டி சட்டக்காலரை பிடிச்சி உண்மையை வாங்கினா கடைசியில் உண்மையெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்னென்னா வந்து நான் கொஞ்சம் பணம் பறிக்கலாம் நினச்சது உண்மை தான், ஆனால் சூர்யா வந்து அந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னு தெரியும், ஆனால் அந்த குடும்பத்தை யாரோ தான் அப்பான்னு தெரியும், அந்த அழகியோட தாத்தா தான் வந்து விட்டு போனாருங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, சரோஜினிக்கு இவரோட ஃபோன்லேருந்தே கால் பண்ணி வீடியோ காலில் இவரை போட்டு கொடுத்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து இந்த சூர்யா அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காரு, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. ஸோ இதை வச்சு இப்போ அடுத்த கட்டமாக சூர்யாவோட குழந்தைகள் அழகி யாரோட குழந்தையா இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. நீங்கள் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.